ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடர். சென்ற வாரம் பரணி நட்சத்திரத்துக்குரிய விஷயங்களை கொடுத்தோம். இன்று கார்த்திகை நட்சத்திரம். அதாவது கார்த்திகை அப்படிங்கிறது கரண்டி வடிவலான 6 நட்சத்திர கூட்டம். இந்த வானில் பார்த்திங்கன்னா மண்வெட்டி போல இருக்கும், தீபக்கால் போல இருக்கும், அரிவாள் போன்று இருக்கும். இதெல்லாமே கார்த்திகை நட்சத்திரம். அதாவது அக்னி தேவனை தேவதையாக கொண்ட நட்சத்திரம். அதாவது உலகில் நிகழக்கூடிய ஹோமங்கள் யாவுமே கார்த்திகை தான். அதாவது இந்த நட்சத்திர இதுவே முதல் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. தத்துவப்படி முதல் நட்சத்திரம். அதாவது உடல் அங்கத்தில் தலையை குறிப்பிடக்கூடிய நட்சத்திரம். அதாவது தீபம், கார்த்திகை தீபம், உயரத்தில் எரியக்கூடிய தீபங்கள், இது எல்லாமே கார்த்திகை தான். அதிகார பதவி மிக்க தலைவர்களும் கார்த்திகை தான். அதே மாதிரி முருகனின் நாமங்கள் யாவும் கார்த்திகை. நெருப்பை உருவாக்கும் யாவுமே கார்த்திகை தாங்க. உலகின் சிவ ஆலயங்கள் எல்லாமே கார்த்திகை. அதாவது உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா பழனி, கார்த்திகை பெண்கள், வள்ளி தெய்வானை, திருவண்ணாமலை தீபம், இது எல்லாமே கார்த்திகை தான். அதே மாதிரி மின்சார வாரியம், அணுமின் உலைகள், காரம் மிகுந்த உணவுப் பொருட்கள், இது எல்லாமே கார்த்திகை தான். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய குணவளங்கள் எப்படி இருக்கும்? கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க? பொதுவாகவே அறிவாற்றலும் திறனும் மிக்கவர்கள். அதாவது தூக்கத்துக்கான நேரம் இவர்களை பொறுத்தவரை மிக குறைவாகவே இருக்கும். திடபுக்தி நிறைய இருக்கும். அதாவது உறவினர்களுடன், நண்பர்களும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் சில விரோதங்களும் இவர்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நேர்மையும் நாணயம் உள்ளவர்கள். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயத்துல லாபம் கிடைக்கணும் தெரிந்தால் மட்டுமே கொஞ்சம் அவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அரசியல் செல்வாக்கு இருக்கும். ஆதாயம் பெறக்கூடியவர்கள், அனுசரித்து போக விரும்பாதவர்கள், கருத்து வேற்றுமை, இதனால சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இனிமையாக பேசக்கூடியவர்கள், இனிமையான வார்த்தைகளால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதாவது நம்மளுடைய சுற்றத்தாரை விரும்பி வரவேற்கும் குணம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சரி, இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் விருட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தி மரம் உங்களுக்கு எதுவே தெரியும். பிரம்மாவால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆதி அத்திவர்தன் 40 வருஷத்துக்கு ஒருக்க நம்ம புஷ்கரணியிலிருந்து எழுந்தருளி வருவார். அதாவது அனந்தசர திருக்குளத்துக்குள் அமிழ்ந்திருக்கும் இந்த ஆதி அத்திவரதர் 40 ஆண்டுக்கு ஒரு முறை வெளியே வசந்த மண்டலத்துக்கு உட்காருவார். 48 நாள் உட்காருவாங்க. அதாவது அத்தி மரத்தால் செய்யப்பட்டதுனால அத்தி வரதர்னு பேர் அவருக்கு. அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் அத்தி மர வழிபாடு ரொம்ப நல்லது. தலவிருஷகம் அத்தி தான். அப்ப இந்த அத்தி வரதரை காஞ்சிபுரம் சென்று வணங்கினால் மிக மிக நல்ல நற்பலன்கள் அள்ளி தருவார்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கற்சிலைகள் உருவாகுவதற்கு முன்பரே தெய்வ திருமேனிகளை அத்தி மரத்தால் தான் செய்து வழிபட்டனர். ஏன்னா எத்தனை வருடம் ஆனாலும் இந்த அத்தி மரத்தினுடைய சிறப்பு கெட்டு போகாது. அந்த அத்தி மரத்தில் செஞ்ச ஒரு பொருள் அப்படியே இருக்கும், அது கெட்டு போகாது. அதுதான் அந்த அத்தி மரத்தினால நம்மளுடைய கற்சிலைகள் எல்லாம் ஆதி காலத்தில் செஞ்சு நம்மளுக்கு வழிபாடு பண்ணினாங்க. ரொம்ப இது. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள கோழிக்குத்தி, அப்புறம் வானமுட்டி பெருமாள் மூலவர் சிலை அத்தி மரத்தாலே செய்யப்பட்டது. பொதுவாக திருக்கோள்கள் திருப்பணி துவங்கும் பொழுது அத்திக்கட்டையில் அருட்சக்தியை ஈர்க்க செய்து அதற்கு பின் தான் வழிபாடுகளை நடத்துவார்கள். அப்ப இந்த அத்தி மரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த அத்தி அந்த காஞ்சிபுரம் சென்று அத்தி வரதராஜரை வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டாகும் என்பது என்னுடைய கருத்து. எல்லாருமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் போய் வழிபடலாம். உங்களுடைய கஷ்டங்களை விளக்கி நன்மை தரக்கூடிய ஒரு இதுதான் தலவிருஷம்னா இந்த அத்தி மரம். சரிங்களா? அதனால அத்தி வரதராஜரை காஞ்சி சென்று வணங்குவது நற்பலன்களை அள்ளி தரும். ஓம் நம சிவாய.